அடுத்தபடியாக குழந்தைகளே என்ற தலைப்பில் ஆதர்சினி அவர்கள் பேசுவார்கள். எவ்வளவு சோர்வாக வீட்டிற்கு வந்தால் ஒரு குழந்தையின் ஓடி வந்து கட்டிப்பிடிக்கும் அந்த அன்பு அவர் அன்றை நாள் முழுக்கப்பட்ட கஷ்டத்தையும் மறக்க செய்து விடுவார். குழலியாளம் என்பவரை மக்களால் மலரை துவக்கி ஏறாதவர் என்ற வள்ளுவரின் வாக்குப்படி வீட்டில் உண்மையாக இசை குலத்தை சேர்த்தார். ஆகவே ஒரு வீட்டில் குடும்ப பெரியவர்கள் என்றாலும் அந்த வீட்டில் வண்ணம் தீட்டி அழகுபடுத்துவது ஓவியர்கள் குழந்தைகள். வீட்டின் விளக்காகவும் மகிழ்ச்சியாகவும் ஊற்றாகவும் ஒற்றுமையின் மைய புலியாகவும் இருப்பவர்கள் குழந்தைகள் தான் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாய்ப்படுத்துவதற்கு நன்றி, வணக்கம். அருமை. அடுத்து ஒரு குட்டி பிள்ளை அழகாக குழந்தைகள் தான் குடும்பத்தின் ஒற்றுமைக்கு காரணம் என்று சொல்லியிருக்கிறார். கஷ்டத்தை மறக்க செய்வது குழந்தை என்றும் வீட்டில் வண்ணம் தீட்டக்கூடியவர்கள் குழந்தை என்றும் அருமையாக பேசியிருக்கிறார். ஆதர்சினி அவர்களுக்கு உங்கள் பலத்த கரவொலியோடு கைதட்டுகளை வழங்கிவிட்டு